ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேன்கிற மாதிரி தெரிஞ்ச எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போடலாம். கூட ஆன்சர் மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கிட்டையோட ஹிப்போ ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணி தூக்கிடுவார். எங்கே அவ்வளோ வேகமாக போகிற? பா, உனக்கு என்னோட பேபிஸ் எல்லாம் காட்டுறேன். நீ இதை ஸ்னேக்ஸை டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல, இதெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் டச் பண்ணலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்கிற மாதிரி அதில் ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி டைட்டை தூக்கி தூக்கி காட்டுறாரு. நீ இதை டச் பண்ணு, ஒன்றும் செய்யாதுங்கிற மாதிரி வரை சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னேன். அந்த ஸ்னேக்ஸ் தான் ஆல்ரெடி பெட்டை சுற்றி தானே அவ்வளவும் இருந்துச்சு. இதை நோட் பண்ணிவிட்டு ஓகே, எனக்கு ஒரு குட்டி டவுட்டுடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன டவுட்டு? என்ன டவுட்டு பேபி? வர மாதிரி டவுட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எப்போ பார்த்தாலும் ஏன்டா அப்படியே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹெட்டில் அடிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லை, ஆமாம், நீ எல்லாத்தையும் மிரர் பாக்ஸ்குள்ளே தானே போட்டு அடைச்சி வச்சுருக்க, அப்படி இருக்க சொல்ல எப்படிடா என் பெட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி கேட்டால் அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளேயும். அந்த ஹோலை காட்டுறாரு. அது சேஃப்டிக்கு தான் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் பட் ஸ்னேக்ஸ் எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம், அவங்க பெட்ரூமுக்கு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன, இந்த மிரர் பாக்ஸ் தான் அதுங்களோட பெட்ரூமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த ஸ்னேக்ஸு 10 ஸ்னேக்ஸ்க்கு வித்தியாசமான பேர்லாம் வர வச்சுருக்காரு. எல்லா நேமையும் சொல்லி இது அதோட பெட்ரூம், இது அதோட பெட்ரூம்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க ப்ளே பண்ணி விளாட்ற வரைக்கும் விளாண்டுட்டு டயர்ட் ஆகிட்டாங்க, அவளுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, அப்படியா? அப்போது இவங்க ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டா திரும்பவும் இந்த ஹோல் வழியாகவே வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜங்கு, அப்போ எனக்கு ஹவுஸுக்கு போகிற மாதிரி திங்கிங்காக இருக்குது, ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கும் ஹவுஸுக்கு போகணும் போல தான் திங்கிங்காக இருக்குது, ஹவுஸுக்கு போனப்புறமும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு டோனிங்கில் பேச வருவாரா? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? ஸ்னேக்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட்லேருந்து ஸ்லீப்பிங்லேருந்து எழுந்துக்கும் பொழுது நம்ம வேணால் ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எழுந்துக்கிட்டால் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்துருமோங்கிற பயத்தில் அவர் ஹவுஸுக்கு போகலாமான்னு கேட்டால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு டேயோட டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு டே அந்த ஸ்னேக்ஸை நோட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த ஸ்னேக்ஸை நோட் பண்ணிவிட்டு உனக்கு இந்த ஸ்னேக்ஸில் எந்த ஸ்னேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டேக்கும் கோப்ராவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டே அந்த மிரர் பாக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு கோப்ரா இங்கே இல்லைல்ல அதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் கோப்ரா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன சொல்கிறேன்? ஆமாம், கோப்ரா அங்கே தானே இருந்துச்சு, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பேபி, நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? இந்த ஸ்னேக்ஸ்லாம் எந்த ஸ்னேக் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். நான் தான் ஆன்சரை சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி டே சொன்னா. நம்ம ஜங்குக்கு உனக்கு கோப்ரா தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே புஷ் பண்ணி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணபடியே, எங்கள் பாரு டேயாங், நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேலை பற்றி மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தியா கிஸ் பண்ணி பைட் பண்ணபடியே தியாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த கேர்ள் என்கிட்ட கம்பெனியில் பேசினா, அப்புறம் ப்ராப்ளம் பண்ணா, உன்கிட்ட கூட அந்த கேர்ளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி லாரா உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டால அந்த மூமெண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. லாரா இப்படி பண்ணானுங்கிறத மட்டும் சொல்லாமல், அவள் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கிறா, கண்டிப்பாக உன்கிட்டையும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு ஒரு கேர்ள் மேரேஜ் பண்ணிப்பேன், லவ் பண்ணிப்பேன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாள்ல, அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. இந்த மாதிரி நெக்கை பைட் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிற ஜங்குக்? அப்போ அந்த கேர்ள் மேலே உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டோம். என்ன பேபி, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? அவள் என்னை டார்ச்சர் பண்ணுறா, நீ கொஞ்சம் சேஃப் ஆயிருன்னு சொன்னேங்கிற மாதிரி திரும்பவும் டேக்கிட்ட க்ளோஸாக டேயோட நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணபடி, கேஸ் பண்ணபடி, பைட் பண்ணபடி, அவள் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறா, நீ அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவளை பார்த்தினா நீ அவகிட்ட ரொம்ப பேசாத, அவள் சொல்கிறதையும் கேட்காத, அவள் என்னோட எனிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி தியா எங்கே நம்ம டேக்கிட்ட ஏதாவது பேசி நம்ம ஜங்குக்கு வர தியாவை ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்பார்ல, டே ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி தியா இந்த மாதிரிலாம் என்னை டார்ச்சர் பண்ணா, ப்ராப்ளம் பண்ணா, நீ எதுக்கு கொஞ்சம் தியா கிட்ட சேஃபாக இருங்கிற மாரி ரொமான்ஸ் பண்ணபடியே நம்ம டேக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு இந்த ஜங்குக்கு
எப்போ பார்த்தாலும் இந்த டின்னிங் தான் நெக்கே கடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் கடிக்கிறத பார்த்து பார்த்து தான் இந்த கோப்ராவும் யாரை பார்த்தாலும் டக்கு புக்குன்னு கடிச்சிச்சுப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணிட்டு போதும் போதும் நெக்கு முழுக்க இக்கி மார்க்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக டேயை ஹவுஸ் கூட்டு வராரு. நைட் ஆயிடுச்சு. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்குமே டின்னர் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா மேம் தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது எப்படிடா அதுக்குள்ள மாமுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி டவுட்லேயே நோட் பண்ணேன். சொல்லு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை மாம் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருந்தா இப்போ எல்லாருமே ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போய் ஸ்லீப் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணபடி டேயை பார்க்குறாரு. டே அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படி ஃபேஸ் எல்லாம் ரப் பண்ணபடி டவலை வச்சு தொடச்சிட்டு வெளியே வந்து டவலை வச்சுட்டு நேராக பெட்டில் வந்து ஜங்குக் பக்கத்துலேயே பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பெட்டில் படுத்தா பக்கத்தில் தான் ஸ்லீப் பண்ணுது பேபி, இன்னைக்காவது அக்செப்ட் பண்ணிக்குமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணா டே அப்படிலாம் இல்லை, டக்குன்னு பக்கத்தில் இருக்க அந்த லைட்டுக்குள்ளே சுவிட்ச் இருக்கும்ல அதை அணைச்சிட்டு குட் நைட் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. பேட் நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுத்துப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக் கோவத்தில் ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுத்துருக்க மொமெண்டம் அப்படியே நம்மகிட்ட திரும்பி ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஒரு 1 ஹவர் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஜங்குக் ஸ்லீப் பண்ணிட்டாரு. டே தான் ஸ்லீப் பண்ணலை. இந்த மாதிரி ஜங்குக் ஃபுல்லாக ஸ்லீப் ஆனபடி அங்கே மர திரும்பி படுத்தவர் நேராக சீலிங்கை பார்த்தபடி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தேன். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி படுக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸையே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு டே எப்படி ஸ்மைல் பண்ணபடியே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட டொமாக்ஸ் செஸ்ஸுக்கிட்ட அந்த பிளேஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணபடி நம்மகிட்ட எப்படி ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் எங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே டேஸஸ் ஒரு 3 days 4 daysக்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் பாய்ஸஸும் மாஃபியா ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக்கை தேடிட்டுருக்காங்க. தியாவை ஏதாவது பண்ணியே திருணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் தியா எங்கேயாவது சிக்வாலானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் தியாவை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்படி நோட் பண்ணால் வீமின் அதேமாரி காலேஜுக்கு வராங்க. காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே கிட்ட நம்ம லாரா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுவான். இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸ் ஆனாலுமே ஜிமினாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா டே கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறால, டேக்குமே வேறு வழி தெரியல. ஏன்னா டேயே வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாலும் கூடையே சுற்றிக்கிட்டு இருக்கா, பேசிக்கிட்டே இருக்கா. அதனால நம்ம டேயால் டக்குன்னு ரிஜெக்ட் பண்ண முடியல. அதனால அவள் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு போட்டுங்கிற மாதிரி அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வீமின் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் லாராவும் இப்போ இருக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா டே கூடயே இருந்தால் தானே ஜங்குக் கூட ஹவுஸ்குள்ளே போக முடியும். அதனால இந்த மாதிரி டே கூடயே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஒன் டே தான் நம்ம டேயும் ஜிமினா அப்புறம் மிம்மம் இவங்க 3 பேருமே மாலுக்கு திங்ஸ் வாங்க வந்திருக்காங்க. அதே பிளேஸ்க்கு லாராவும் வந்திருக்கா. இந்த மாதிரி லாரா வந்துருந்தா நம்ம வீமினை நோட் பண்ணிவிட்டு தியாவுக்கு கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வீமின் வந்திருக்காங்க, கூட ஒரு லேடி வந்திருக்காங்க, அதாவது மிம்மாம தான் லேடின்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அவள் அப்படியே காலை கட் பண்ணான். இப்போ அதே பிளேஸில் தியாவுக்கு இந்த மாதிரி அவள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்டிருந்தா நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தியா சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு லாராவுமே அதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவங்க கூட போகாமல் அதர் பிளேஸை பார்த்து போனோம். ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் தான் நம்ம மிம்மாமு ஜிமினா டே பற்றிலாம் நல்லா தெரியும்ல இப்போ. அதனால நம்ம ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் தான் டேயை வச்சு ஜங்குக்கு நம்ம கிட்ட வர வைக்கணுங்கிறதுக்காக மாலுக்குள்ளே வந்திருக்க டேயை பாயிண்ட் பண்ணபடி ஒரு 10 பாடி கார்ட்ஸ் டேயும் ஜிமினா மிம்மாம் இவங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது மிம்மாமுக்கு தான் நல்லா தெரியும்ல எனிமிஸ் இந்த மாதிரிங்கிறது. அதனால அவங்களுக்கு டவுட் ஆகி எமர்ஜென்சி கால் இருக்கும்ல, எமர்ஜென்சி கால் அதில் கிளிக் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி சொல்லிடுவாங்க. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு 10 மெம்பர்ஸ் வந்த மாதிரி தெரியுது, யாருடா இந்த ஷாப்பிங் மால் பக்கத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் இந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஷாக் ஆனால் மற்ற எல்லாருமே ரொம்ப தூரமாக ஒவ்வொரு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. ஜங்குக் மட்டும்தான் கம்பெனியில் இருப்பார். இந்த மாதிரி மிம்மாம்கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வரதை நோட் பண்ணிவிட்டு அது யாருடா ஏன் மாமா ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் மற்ற பாய்ஸஸ்ட்டெல்லாம் நான் அந்த பிளேஸ்க்கு போகிறேன், நீங்கள் ஒர்க்காக பாருங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மாலுக்கு வருவார். இந்த மாதிரி அந்த மாலுக்கு வந்தால் இப்போது நம்ம ஜங்குக் கரெக்டாக அந்த மாலுக்குள்ளே ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸோடு என்ட்ராகிறத ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிடுவாங்க.
கரெக்டாக டே கிட்ட ஜிமினா கிட்ட வர்றவங்க உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கையும் ஜங்குக்கூட பாடி கார்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக ஜங்குக்கு நம்மளை கில் பண்ணிடுவானேங்கிற மாதிரி பயத்தில் அப்படியே நேராக அப்படியே பேக் சைடாக மூவ் ஆகி அந்த மாலை விட்டு வெளியே போயிடுவானுங்க. இந்த மாதிரி வெளியே போனால் ஜங்கு கரெக்டாக மிம்மம் கிட்ட வந்துட்டு யாரும்மா அவங்கள அட்டாக் பண்ண வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம மிம்மம் திரும்பி பார்த்தா அந்த 10 மெம்பர்ஸ் இல்லைல்ல அந்த இதை நோட் பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்க இங்கேருந்து போயிட்டாங்களோ, ஒருவேளை உன்னை பார்த்து போயிருப்பாங்க ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை பார்த்து இங்கேருந்து போனாங்களா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் 10 மெம்பர்ஸை நோட் பண்ணி அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க. ஒருவேளை உன்னை பார்த்தனால அங்கேருந்து போயிருக்கலாங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்க சொல்ல விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிம்மாமும் ஜங்குக்கும் பேசிக்கிட்டே நடக்கிறத பேக் சைடில் வீமி நோட் பண்ணபடியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணபடி வந்தேன். அங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜுக்கு அதே மாரி வீமின் போனால் நம்ம ஜங்கு கூட 20 பாடி கார்ட்ஸும் நம்ம டேயை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. டேக்கு முன்னாடிலாம் வர மாட்டாங்க. சீக்கிரட்டாக தூரமாக இருந்தே நம்ம டேயை நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் எண்ட் ஆகுது. நம்ம ஜிமினாவும் நம்ம டேயை நேராக கார் பார்க் பண்ணியிருப்போம்ல, அதாவது நம்ம ஜங்குக்கெலாம் பிக் பண்ண வருவாங்களா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த பிளேஸில் பிக் பண்ண வர்றது நம்ம சுகா கரெக்டாக வந்துட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு டயாங் உனக்காக ஜங்குக்கு ஒரு காருங்க வர வச்சிருக்கான், அது வந்துட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் ஜிமினாவை நாங்கள் இருந்து கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் 2 பேரும் டேட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அங்கேருந்து நம்ம சுகா கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ இந்த பிளேஸில் நம்ம டே மட்டும்தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னாட்டே இந்த பிளேஸில் நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் கரெக்டாக நம்ம டேயை சுற்றி கரெக்டாக ரவுண்ட் அப் பண்ணபடி வந்து நிற்கவும் ஜங்குக்கோட 20 பாடி கார்ட்ஸுமே இதை நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தால் ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லணும்ல, கால் பண்ணி சொல்லணும்னா மொபைல் வேணும். மொபைல் நம்ம டே கிட்ட இருக்குது. இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் தான் 20 மெம்பர்ஸோட மொபைலுமே இருக்கும். இதனால் நம்ம டே ஷாக் ஆகி அந்த 10 மெம்பர்ஸையும் பற்றி ஷாக் ஆனா நீ தான் அந்த ஜங்குக்கோட ஒய்ஃபா? எங்கள் கூட எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் வந்துன்னா உனக்கு ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா உன்னை அடித்து தூக்கிட்டு போகணுங்கிற மாதிரி மிரட்டலாம் வேறு செய்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுகிட்டே பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா டே நம்ம பாஸ் ஓடுறாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கூட பாடி கார்ட்ஸ் கத்துவும் டேயை ஃபாலோ பண்ணபடி 10 பாடி கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணபடி 10 பாடி கார்ட்ஸ் ரன் பண்ணபடி ஓடுனா ஜங்குக்கூட 20 பாடி கார்ட்ஸுமே நம்ம டேயை சேவ் பண்ணுற மாதிரி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம டேயை பிக் பண்ண ஒரு பாடி கார்டு தானே வரேன்ட்டு சுகா சொல்லியிருப்பாரு. ஆனால் சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு நம்ம டேயை பிக் பண்ணதுக்கு ஜங்குக்கு தான் வருவார். இங்கே வந்து பார்த்தா நம்ம டே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ் 20 மெம்பர்ஸ்க்குமே கால் பண்ணுறாரு. எல்லாரோட காலும் கிளிக் ஆகுது. ஆனால் பட் டேயோட பேக்குக்குள்ளே இந்த மாதிரி கிளிக் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயால் என்ன ஓடிக்கிட்டே இருக்க சொல்ல மொபைலே எடுக்க முடியும். அதனால் அவர் கண்டுக்காட்ட மாதிரி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா என்ன ஒருத்தங்க கூட மொபைல் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு கால் பண்ணிட்டே உங்கள் கூடயா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லைடா அந்த பிளேஸில் தான் விட்டுட்டு வந்தேன், டே கூட தான் 20 பாடி கார்ட்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் கால் பண்ணுறேன் ஒருத்தங்க கூட எடுக்க மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட நம்பருக்கு கால் பண்ணால் டே இந்த ரன் பண்ணபடி ஓடுறாரே பின்ன எங்கே எடுக்க அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறவருக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம் கால் வர மூமெண்ட்டுக்கு அந்த மொபைலை எடுத்து அட்டன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஹலோ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஓடிட்டு வர்றதும் அவனை விடாதீங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துற சவுண்டுமே ஜங்குக்கு இப்போ கேட்குது. ஹலோ யார் உங்ககிட்ட தானே கேட்குறேன் யார் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் ஓடுற வேகத்துக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி மொபைல் கீழே விழுந்துடும். ஐயோ மொபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைல் எடுக்கலான்ங்கிற மாதிரி திருமணம் துரத்திட்டு வர மொமெண்ட்டை பார்த்துட்டு மொபைலை கூட எடுக்காமல் நம்மகிட்ட ஓட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஓடுற சவுண்ட் அந்த மொபைலை முழுக்க கேட்டும் டேமிட் 20 மெம்பர்ஸ் இருந்து என் பேபி ஒழுங்காக உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலையாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா டே இருக்கிற பிளேஸை பார்த்து தேடியே வருவார். எந்த எனிமீஸுமே அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி தேடி வந்துட்டு இருந்தேன். நம்ம இப்படி ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவரால் ஓட முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு பிளேஸில் அப்படியே உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த 10 பாடி கார்ட்ஸும் பக்கத்தில் வந்தா பயந்து போய் இல்லை என்னை விட்டுருங்க, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினா
அவனை இங்கேயே போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அதில் ஒருத்தன் கத்துவானா அந்த மாதிரி கட்டணும். நம்மகிட்ட இப்படி திரும்புகிறவர் ஜங்குக்கு மேலே தான் போய் முட்டுறாரு. இந்த மாதிரி முட்டுனா நம்மகிட்ட இன்னும் பயந்து போய் வேற ஏதோ தேர்ட் பர்சன் நினச்சி அப்படியே திரும்புவாங்க. ஷூட் பண்ண சொல்லி கில் பண்ண சொன்னது கிடையாது, ஜங்குக்கு தான். அவங்க ஜங்குக்கு பார்த்துருப்பாங்களா, அதான் இங்கேயே போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்து ஏதோ தேர்ட் பர்சன் நினச்சி நம்ம மூவ் ஆனோன்னா டேயோட ஹிப் அப்படி நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட் டேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அது தன்னோட ஜங்குக்குங்கிறது ஃபீல் ஆகும். ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்கு செம்ம கடுப்பில் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற 10 மெம்பர்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அடுக்கு பாக்ஸில் இருக்கிற 20 மெம்பர்ஸையும் பார்க்குறாரு. ஜங்குக்கோட பாடி கடை நோட் பண்ணால் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணா, என்னடா என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை பிடிச்சி திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா அந்த 20 மெம்பர்ஸுமே அந்த 10 மெம்பர்ஸை கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ணுறதை பார்த்து நம்மகிட்ட இன்னும் மைண்டு போனால் இப்போ ஹவுஸில் தான் ஹாலில் நம்ம வந்து உட்காந்துருக்காரு. 20 பாடி கார்ட்ஸையுமே நம்ம ஜங்குக் தீட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்டா மொபைல் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இப்படி மொபைலை வச்சு பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு பயந்து போய் ஆகா நம்மகிட்ட மொபைலெல்லாம் வாங்கி வச்சோன்னு தெரிஞ்சால் நம்மக்கிட்டலாம் ஜங்கு கோப்பிடுவானுங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போய் ஜங்குக்கு கொஞ்சம் கூல் படுத்தலான்ங்கிற மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி நேராக எட்டோர் வரா. பேசினா தான் ஜங்கு கொஞ்சம் கூலாயிடுவார்ல, அதனால மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டு ஜங்குக்கிட்ட பேசலான்ங்கிற மாதிரி வந்தோம். ஜங்குக்கு செம்ம காண்டாகி உங்கள் அவ்வளோ பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணி விட்டா என் பேபி ரோடு முழுக்கையாடா ஓட விடுவீங்கங்கிற மாதிரி காண்டில் சாட்டை வச்சு 20 மெம்பர்ஸையும் அடித்து பிரித்து மீஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவ்வளோ பேரையும் அடிக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்மகிட்டே பாயிட்டு போய் அந்த ஜூஸ் கிளாஸை கீழே போட்டுருவார். இத்தனை மெம்பர்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு அவங்க ஸ்கின்னெல்லாம் பிஞ்சு ஷார்ட்டு பிஞ்சு ஸ்கின்னு பிஞ்சு பிளட்டே வந்துருக்கும். அந்தளவுக்கு அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு பயத்தில் அப்படியே நம்மகிட்ட அந்த ஜூஸ் கிளாஸை கீழே போட்டுருவாரு. இந்த மாதிரி போட்டோம் இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸை கீழே போடுற மூமெண்ட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கிட்ட வந்தா, என்னை எதுவும் பண்ணாத ஜங்குக், என்னை எதுவும் பண்ணாத ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல ஜங்குக், நான் அவங்களோட மொபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கேன் ஜங்குக், அதுக்காகலாம் என்னை அடிச்சிடாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வந்து காட்டியே கொடுத்துருக்க மாட்டாங்க. மொபைல் எல்லாம் கிட்ட தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அடியை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நான் அவ்வளோ பேரோட மொபைலையுமே வச்சுருக்கேன், என்னை எதுவும் பண்ணாதனுங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறது கிட்டும் ஜங்குக் செம்ம ஷாக் ஆகி, நீ எதுக்காக அவ்வளோ மொபைலே வாங்கி வச்சுருக்க, அவங்க சும்மா உன்ட்ட கால் பண்ணி ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் மொபைலை வாங்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அப்படியே சாட்டையை பார்க்குறாரு. என்னை எதுவும் பண்ணாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேக் சைடாக பயந்தபடியே போவார். அந்த மாதிரி போனால் அவருக்கு ஒரு மாதிரி குட்டியாக ஒரு மாதிரி மெமரி மாதிரி ரீக்கா பார்க்குது. அதாவது ஒரு குட்டி சைல்டாக இருக்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸ் டெத் ஆன மாதிரியும் டேயோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக அடித்து தான் கில் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் வந்து சைல்டேஜாக இருக்கிறதும் அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்து பயத்துலேயே நம்ம மயங்கி விழுந்திருப்பார். இப்போ சாட்டை வச்சு அடிக்கிற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸோட திங்கிங் நம்ம வந்துடும். இந்த மாதிரி வந்தால் அடிக்காத ஜங்குக், என்ன எதுவும் பண்ண மாட்டல்ல, என்ன எதுவும் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி மயங்கி விழுந்ததை பார்த்து சாட்டையை கீழே போட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்டே பிடிப்பார். அந்த மாதிரி பிடிச்சா மிம்மம் காண்டாகி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவாங்க. உனக்கு அறிவில்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு எத்தனை டைம் உன்ட்ட சொல்லியிருக்கேன். மாஃபியா ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அது மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் வச்சுக்கூடா, இது ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி காண்டில் திட்டிட்டு மயங்கிருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜூஸு குடிக்க ஆசையாக என்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தான், என்னடா பண்ணி தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. ஒன்றுமே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிம்னா ஷாக் ஆகி அவன் ரொம்ப பயந்துட்டான் அவளுக்கு. என்கிட்ட அதுக்கான மெடிசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசனை வர கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அதை நம்ம நம்ம ஜங்குக்கே கொடுக்குறாரு. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா இப்போ ஜங்கு கூட ரூமில் பெட்டில் தான் படுத்துருக்காரு. இந்த மாதிரி படுத்திருந்தா நம்ம ஜிமினாட்டா தான் இது என்ன மாதிரி மெடிசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயோட பேரண்ட்ஸை வந்து எனிமீஸ் தான் ஏதோ ஒரு பர்சன்ஸ் கில் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப சின்ன சைல்டு ஏஜ், ஆனால் அந்த மெமரி டேக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த மெமரி ரீக்கப் ஆனால் இப்படி தான் மயங்குவான். எனக்கே அது அவன் கூட க்ளோஸாக இருந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. திடீர்னு மயங்கி விழுவான், அது எங்களுக்கு அப்புறம் தெரியல.
நானும் எங்கள் மாமனும் டேடும் சேர்ந்து தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ண போனோம். அப்போதான் சொன்னாங்க, இவனுக்கு அவனோட டேட் யாருங்கிறது தான் தெரியல. பட் அவங்க பேரண்ட்ஸ் டெத் ஆன மூமெண்ட் அவன் ஹார்ட்குள்ளே அப்படியே பதிஞ்சிருக்கு. அதான் இன்னொரு பர்சன்ட் ஹேட் ஆகிற மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல அவனுக்கு அவனோட பேரண்ட்ஸோட திங்கிங் வருது. அதான் இந்த மாதிரி ஹெட் ஆகிக்கலாம் மயங்குறான். இந்த மெடிசன்ஸ் இவன் இந்த மாதிரி மயங்க சொல்ல மட்டும் கொடுங்க, அவன் எழுதுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசனை வர டாக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம ஜிம்னா சொல்கிறாரு, ஒரு வேளை நீ இப்போ இவ்வளோ இத்தனை பர்சன்ட்ஸ் அடிச்சல்ல டைம் முன்னாடி, அந்த மூமெண்ட்டுக்கு அவனுக்கு அவங்க பேரண்ட்ஸோட திங்கிங் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா சொன்னால், மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸில் நான் மார்க் அடித்தேனே, அண்ணா நீ அவனை 2 அடி அடிக்கிறதுக்குள்ளே டே பிடிச்சிட்டான். இப்போ டேயே மொபைலை வாங்கி வச்ச மூமெண்ட்டில் பயத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளேஸில் நம்ம டே மேலே எந்த தப்புமே இல்லையா. அது மட்டும் இல்லை, அதில் நம்ம ஜங்குக்கு யாரையுமே அடிக்கலை, பாடி கார்ட்ஸ் அடித்தாங்க. மார்க் அடிக்க சொல்ல நம்ம டே பிடிச்சிருப்பாரு. ஆனால் இங்கே நம்ம ஜங்குக்கு தான் அவ்வளோ பெருமை அடிக்கிறாரு. அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம டே மயங்கி விழுந்திருப்பாரு. இதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லவும், நம்ம டேக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் சேடானா, இங்கே பாரு ஜங்குக், நீ டென்ஷன் ஆகாத, ஜஸ்ட் அது ஒரு குட்டி ப்ராப்ளம் தானே, நீ ஃபைட் பண்ணுறத அவன் பார்க்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது இப்படி பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டை ஜங்குக்கிட்டே பார்க்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இப்படி நம்ம மிம்மம் பேசிகிட்டே இருந்தோம். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம டே தான் ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்து பெட்டில் உட்காந்தா. டே பக்கத்தில் ஜிமினா தான் உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்துருந்தா, ப்ளீஸ் ஜிமினா நீ ஜங்குக்கிட்ட எதையாவது சொல்லி நான் மொபைலை வேணாலும் நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி, இனி மொபைலை கூட நான் பாடி எடுத்துட்டு வாங்க மாட்டேன், ஜங்குக்கிட்ட எதையாவது சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ பயப்படாத டயாங், ஜங்குக்கு உன்னை என்ன பண்ண போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக எப்போ பார்த்தாலும் நீ ஜங்குக்கு பயப்படுற, ஜங்குக்கு உன்னை ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பாடி கார்ட்ஸ்லேருந்து உன்னை சேவ் பண்ணியிருப்பானா, உன்னை அந்த பிளேஸில் ஜங்குக்கு தானே சேவ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இப்போ அந்த ரூம்குள்ளே டேக்கு ஃபுட்டை எடுத்தபடி நம்ம ஜங்குக்கு வர மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜிமினோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சோம். நம்ம இந்த பிளேஸில் இருந்தால் ஜங்குக்கிட்ட அவன் க்ளோஸாக பேச மாட்டானுங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு நம்ம ஜிமினை அப்படியே ரூமை விட்டு வெளியே போனால், ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜிமினாவை நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே கரெக்டாக டே பக்கத்தில் உட்காருவோம். டே பயத்துலேயே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஏன் இந்த அளவுக்கு பயமாக இருக்கிற, நாளிலேருந்து நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்கு வர, நான் உனக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நான் அப்போ காலேஜுக்கெலாம் போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை மாதிரி டே பேசுகிறத கேட்டுட்டு, அப்போ காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் என் கூட மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன மாதிரி கேட்டால் அங்கெல்லாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு பேக்கில் வாங்கி வச்சிருப்பார்ல 20 மொபைல், அதை அப்படியே எடுத்து ஜங்கு கூட ஆன்ஸில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அதை அப்படியே பக்கத்தில் ஒரு டேபிளில் வச்சுட்டு டே அப்படியே ப்ராடஸ்ட்டில் தூக்குனபடி ஜங்குக்கு கரெக்டாக அந்த ஹவுஸோட டெரஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. டெரஸில் கொண்டு வந்து 3 பேர்த்தபடி உட்கார வச்சுட்டு, நீ ஏன் டே என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் பயப்படுற, நான் அந்த அளவுக்கு நீ பார்க்க சொல்ல பயப்படுற மாதிரி இருக்கேனா, நான் உன்கிட்ட சாஃப்டாக தானே எப்போதுமே நடந்துக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி டே ஹக் பண்ணபடியே எப்போன்னா இந்த ஜங்குக்கு மேலே உனக்கு பயம் போகும் அப்படிங்கிற மாதிரி 1 by 1 பேசிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் ஜங்குக்கு பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம டே ஜங்கு கூட செஸ்ஸில் அட்டை வச்சபடியே கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் ஜங்குக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சீக்கிரம் என் மேலே இருக்கிற பயத்தை போக்கிரு, எனக்கு நீ இந்த மாதிரி பயப்படுறது சுத்தமாக பிடிக்கல, நீ பயப்படாமல் அப்போல்லாம் ரொம்ப போல்டாக பேசினே, என்கிட்ட ஃபைட்டுக்கெலாம் வந்தியே, அந்த டே எங்கே போனா சொல்லிட்டேயா, அந்த டே எங்கே போனா, என்கிட்ட நீ அப்படி தானே பேசின, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை கப் பண்ணபடி பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி, நீ என்னை பார்த்துலாம் பயப்படக்கூடாது, ஓகேயா, நான் உன்னோட ஹஸ்பண்டை பார்த்து நீ பயப்படுவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே 2 பேருமே டெரஸ்லேயே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி எழுந்துக்கிறாரு. இப்படி எழுந்துக்கிட்டா பெட்டில் தான் பட்டிருக்காரு. என்ன பெட்டுக்கு எப்போ வந்தோம், நைட்டு நானும் ஜங்குக்கும் பால்கனியில் தானே இருந்தோம், டெரஸில் தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணபடியே பெட்லேருந்து அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து அப்படியே சுற்றி முற்றி நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மாஃபியா ஒர்க்குக்கு வெளியே போயிருந்துருப்பார். இதை நோட் பண்ணிவிட்டு
மாஃபியா ஒர்க்குக்கு போயிட்டான் அவளுக்கு இந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டைமே காலேஜுக்கு ரெடியாக்கி நேராக கீழே வர்றாரு. இந்த மாதிரி கீழே வந்தா ஜிம்மினா நம்ம டைம் நோட் பண்ணுறாரு. என்னடா காலேஜுக்கு போகலாமா? 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு போய் காலேஜில் முழுக்க ஜங்குக்கு வந்து சேவ் பண்ணது, பாடி கார்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணது, அப்புறம் பாடி கார்ட்ஸை பனிஷ் பண்ணது, இந்த மூமெண்ட்டை தான் திரும்ப நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். லாரா அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சுட்டு அங்கேயே இன்னைக்கு நீங்கள் ரொம்ப வியாடாக இருக்கிற, கிளாஸே இன்னைக்கு நீ கவனிக்கலையே, நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாளா? அந்த மாதிரி பேசினான். நீ எதுக்கு அவனை நோட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம லாராவை நோட் பண்ணால் அது ஃப்ரெண்டில் சும்மா தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சேடாக இருக்கிறானே அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை லாரா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படி நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் என்னாச்சு இவனுக்கு ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லாரா முழுக்க நோட் பண்ணான். இப்போ கேண்டீனில் நம்ம ஜிம்மினா லாரா 3 பேரும் தான் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் 20 மெம்பர்ஸும் வந்து முன்னாடி நிற்கவும் நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீங்கள் இன்றைக்கி எங்களோட மொபைலை வாங்க மறந்துட்டீங்க போலுக்கு பாஸ், என்னங்க எங்கள் மொபைல்லாம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலில் வந்து இன்றைக்கி நம்மகிட்டே வாங்கியிருக்க மாட்டார். அதை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தேன். இல்லை இனி நான் மொபைல்லாம் கேட்டாலுமே நீங்கள் தராதீங்க, மொபைலில் உங்கள் சேஃப்டிக்கே வச்சுக்கோங்க. நான் எந்த பிளேஸில் என்ன மாதிரி இருக்குங்கிறது செக் பண்ண தான் உங்களை இந்த பிளேஸ்க்கு வச்சுருக்காங்க. நான் தப்பு பண்ணது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அன்னைக்கு மட்டும் உங்ககிட்ட மொபைல் இருந்திருந்தால் நீங்கள் கால் பண்ணி ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைல் உங்ககிட்ட இருக்கட்டும், ஆனால் என்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்க மூமெண்டெல்லாம் சொல்லாதீங்க ஜங்குக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. அதாவது 2-3 பர்சன்ஸ் க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக கேங்காக இருந்து பேசுகிற மூமெண்ட்டை மட்டும் சொல்லாதீங்க, மற்ற எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறத கேட்டு சரி ஓகே பாஸ், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இதான் என்னோடய நம்பர், நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உடனே நீங்கள் இருக்க பிளேஸ்க்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி. கேண்டீனை விட்டு அப்படியே 20 பாடி கார்ட்ஸும் வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் இந்த மாதிரி கிட்ட பேசிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம லாராடம் தயா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணால் நம்ம ஜிம்மினை ஃபுட்டை சாப்பிட்டபடி தான் லாராவையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை உனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, நீ யாருமே இல்லாத ஒரு பர்சன்ட், அப்படி இருக்கிற உனக்கு ஜங்குக்கால் ஒரு பிளேஸ் கிடச்சி இப்போது உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 20 பாடி கார்ட்ஸ் வர, யாருமே இல்லாத உனக்கு இப்படி ஒரு பிளேஸில் ஒரு குயினோட பிளேஸ்லேருந்து ஃபீல் பண்ணுற இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி பிடிக்கலையா? ஏன்னா எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, அந்த இதெல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் ஒரு பாஸ் ரேஞ்சில் உனக்கு கீழே இத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே, இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு காடு உனக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் நம்ம கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்க சொல்ல ஒரு மாதிரி ஆகுது. இவன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து லாராவே நோட் பண்ணான். அதுக்கு ஜிமினா தான் வந்து ஒரு மாதிரி ஹேட் ஆக்குற மாதிரி பேசுகிறாள். அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிடும். என்ன பண்ணலாரா? காடுக்கு குட் பர்சன்ஸ் மேலே ரொம்ப லவ் இருக்குமா, அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாராம். பட் அதுக்கான சொல்யூஷனையும் பக்கத்துலே தான் வச்சிருப்பாராம். அதான் சைல்ட்லேருந்து பிரச்சனை கொடுத்துருந்தாலும் பக்கத்தில் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் அவன் லைஃப் முழுக்க கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டும் அவனுக்கு காடு ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ டென்ஷன் ஆகுற? பர்டிகுலராக ஃபேமிலி, ஃப்ரெண்டு, பிரதரு வெள்ளன்னு என்னெல்லாமோ உங்ககிட்ட இருந்தாலும் மேரேஜின்னு வர சொல்ல ரொம்ப குட் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணாதான் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். அதை விட ஏதாவது ஒரு மோசமான பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணினா பாவம் காட் ப்ளஸ் பண்ண மறந்துருப்பார். அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதானே அப்படிங்கிற மாதிரி லாராவை நோஸ் கட் பண்ணபடி பேசுகிறத பார்த்து லாரா காண்டானா ஜிமின் என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உண்மை தானே சொல்கிறேன். உனக்கு காட் ப்ளஸ் பண்ணால் அவளுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்காட்டா காட்
ப்ளஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். காடோட பிளெஸ்ஸிங் அப்போ லாராவுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசிட்டு தேவையில்லாததெல்லாம் அவங்கிட்ட பேசினேன், அவ்வளோதான் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மிரட்டுறாரு. லாரா கிட்ட வந்து க்ளோஸாக மிரட்டிட்டு வா டேங் சாப்பிட்டது போதும் அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இருந்தாலுமே டேயோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு இப்போ என்னாச்சு என் டேக்கு, ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் லாரா சொல்கிறது உண்மை தானே, எனக்கு யாருமே இல்லை, ஜங்குக்கு எனக்கு பிடிக்கவே இல்லாட்டாலுமே என்னை அவன் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான்.